Welcome back to PS Marvellous Spoken English. It is easy to follow. If you follow, you can find an amazing change in your English. So subscribe, touch the bell icon and click all option. You will receive all my notifications. Best wishes to all. Today let us see zero article, that is no article. We should not use any article there, and no preposition. We should not add any preposition in that sentences. Follow me. Follow the class till the end. வகுப்பை இறுதி வரை பார்க்கவும், அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். Before proper nouns, names of persons, names of cities, names of states, countries, here we should not use any article. Tom is my good friend. I live in Mumbai. You should not tell I live in the Mumbai. I live in Mumbai is a correct sentence. There are 5 meal timings: breakfast, brunch, lunch, dinner, supper. What is meant by brunch? That meals taken at 11 a.m. Breakfast plus lunch together is called brunch. Before these meal timings, we should not add any article. So, proper noun, மனிதர்களின் பெயர், ஊர்களின் பெயர், சிட்டி, ஸ்டேட்களின் பெயர், கண்ட்ரிகளினுடைய பெயர், இவற்றிற்கு முன்னால் ஆர்டிக்கிள் பயன்படுத்தக்கூடாது. அதே போன்று மீல் டைமிங்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், பிரஞ்ச், லஞ்ச், டின்னர், சப்பர், இவற்றின் முன்னாலும் ஏ அண்ட் டி பயன்படுத்தக்கூடாது. ஐ டேக் லஞ்ச் அட் 1 p.m. ரெகுலர்லி. நான் 1 மணிக்கு கரெக்டாக லஞ்ச் எடுத்து விடுவேன் என்று கூறும் பொழுது த லஞ்ச் என்று கூறினால் தவறு. ஐ டேக் லஞ்ச் அட் 1 p.m. ரெகுலர்லி. டின்னர் இஸ் ரெடி. த டின்னர் இஸ் ரெடி இஸ் ராங். அவ்வாறு சொல்லக்கூடாது. டின்னர் இஸ் ரெடி. What did you have for breakfast? Breakfastக்கு என்ன சாப்பிட்டாய்? What did you have for breakfast is a correct sentence. What did you have for the breakfast is wrong. The breakfast என்று கூறினால் அது தவறு. Before names of games, football, cricket, volleyball, throwball, இவற்றிற்கு முன்னால் article a and the பயன்படுத்தக்கூடாது. I like to play cricket. That is the correct sentence. I like to play cricket. I like to play the cricket is wrong. The cricket என்று கூறினால் அது தவறு. I like to play cricket. Before names of materials like gold, platinum, copper, இவற்றின் முன்னால் articles பயன்படுத்தக்கூடாது. The bangle is made up of gold. That is the correct sentence. The bangle is made up of the gold என்றால் அது தவறு. கோல்டு என்று மட்டும்தான் கூற வேண்டும். த கோல்டு, ஏ கோல்டு என்று எதுவும் பயன்படுத்தக்கூடாது. The bangle is made up of gold. Likewise, copper is a good conductor of heat என்று தான் கூற வேண்டும். The copper என்று கூறினால் அது தவறு. So, copper is a good conductor of heat. I go to school என்றால் நீங்கள் அங்கேயே வேலை பார்ப்பவர்கள் என்று மீனிங். ஐ கோ டு த ஸ்கூல் என்றால் நாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக கிளாஸ் டீச்சரையோ பிரின்சிபலையோ பார்க்க சென்றால் வாட் யூ ஹாவ் டு டெல்? ஐ கோ டு த ஸ்கூல். ஸோ த யூஸ் பண்ணினால் ஒரு மீனிங், யூஸ் பண்ணாவிட்டால் ஒரு மீனிங் வரும். நெக்ஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், சம்மர், மண்டே இவற்றின் முன்னாலும் நாம் ஆர்டிக்கிள் பயன்படுத்தக்கூடாது. ஐ எம் நாட் ஒர்க்கிங் நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் வேலை பார்க்கவில்லை. ஐ எம் நாட் ஒர்க்கிங் நெக்ஸ்ட் வீக். யூ ஷுட் நாட் டெல் ஐ எம் நாட் ஒர்க்கிங் த நெக்ஸ்ட் வீக் என்று கூறக்கூடாது. நெக்ஸ்ட் வீக் என்று மட்டும்தான் கூற வேண்டும். டிட் யூ ஹாவ் அ ஹாலிடே லாஸ்ட் சம்மர்? டிட் யூ ஹாவ் அ ஹாலிடே லாஸ்ட் சம்மர் என்று தான் கூற வேண்டுமே தவிர டிட் யூ ஹாவ் அ ஹாலிடே த லாஸ்ட் சம்மர் என்று கூறினால் அது தவறு. ஸோ த இங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. Now let us see no preposition. எங்கு preposition பயன்படுத்தக்கூடாது என்று பார்க்கலாம். Places, we should not use preposition.
I am going home என்று தான் கூற வேண்டும். I am going home. அதுதான் கரெக்ட் சென்டென்ஸ். I am going to home என்றால் அது தவறு. So, what is the correct sentence? I am going home. I went home. I returned home என்று தான் கூற வேண்டும். இந்த இடங்களில் ஹோமிற்கு முன்னால் preposition பயன்படுத்தக்கூடாது. பட் I am at home என்று கூற வேண்டும். நான் வீட்டில் இருக்கிறேன் என்பதற்கு மட்டும் at பயன்படுத்த வேண்டும். I am at home. உங்கள் அங்கிள் வெளிநாட்டில் இருக்கிறார் என்றால் my uncle is abroad. That is the correct sentence. My uncle is in abroad என்று கூறினால் அது தவறு. அங்கும் preposition நாம் பயன்படுத்தக்கூடாது. My uncle is abroad. That is the correct sentence. நாங்கள் மாடியில் இருக்கிறோம் என்று கூறினால் we are upstairs என்று கூற வேண்டும். We are in upstairs, we are on upstairs இதெல்லாம் தவறான வாக்கியங்கள். We are upstairs, we are downstairs என்று தான் கூற வேண்டும். இங்கு prepositions பயன்படுத்தக்கூடாது. I ordered a coffee என்று கூற வேண்டும். I ordered for a coffee என்று கூறினால் தவறு. இங்கும் preposition பயன்படுத்தக்கூடாது. I ordered a coffee, I ordered a tea, I ordered a juice இதுதான் கரெக்டான வாக்கியங்கள். இங்கு preposition எதுவும் பயன்படுத்தக்கூடாது. The lawyer asked my father to sign the deed. This is the correct sentence. The lawyer asked my father to sign the deed. The lawyer asked my father to sign on the deed என்று கூறினால் அது தவறு. on பயன்படுத்தக்கூடாது. எந்த prepositionனும் இங்கு பயன்படுத்தக்கூடாது. requested my colleague to help me என்று தான் கூற வேண்டும். I requested to my colleague என்று கூறினால் அது தவறான வாக்கியம். preposition பயன்படுத்தக்கூடாது. I requested my colleague to help me. That is the correct sentence. 70% children have passed the exam. That is the correct sentence. 70% children have passed in the exam என்று கூறினால் அது தவறு. 70% children have passed the exam அதுதான் சரியான வாக்கியம். in பயன்படுத்தக்கூடாது. எந்த prepositionனும் பயன்படுத்தக்கூடாது. So I hope you understand where you should not use articles as well as prepositions. Follow my episodes. You will definitely find a great improvement in your English. Thank you for watching.